கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகளை தவறு என்று சுட்டி காட்டுவது உலமாக்களின் மீது கட்டாய கடமைகளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூங்குகிறவர்களை எழுப்புவதுதான் அவருடைய கடமை. தவறுகளை தெரியவில்லை என்று செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தவறை தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். மது குடிப்பவர்களை மது குடிக்கிறார்கள் என்பதை அவர்களின் மீது ஹதீசுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் புனிதமாக்கப்பட்டு சுவனத்திற்கு போக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அவர்களை குறை கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்களுக்கு அவசியம் இல்லை. அவர்கள் வட்டி வாங்குவதனால் அவர்களை குறை கூறுவதாக நாம் சொல்லவில்லை. அவர்கள் வட்டியிலிருந்து வெளியே வர வேண்டும். அவர்களுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய விளைவுகள் தான் கடைசியாக அவருடைய பொழப்புக்கு தாராவு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை வந்து விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்களை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். துஆக்களின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொன்னார்கள்: போலிகள், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் இவர்கள் எல்லாம் நாட்டை ஆளுகிறார்கள் என்று சொன்னால் நம்மிடத்தில் தவறு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்டினுடைய பிரஜைகள் செய்கின்ற தவறினால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி முனாஃபிக்குகளை தலைவர்களாக, போலிகளை தலைவர்களாக, நயவஞ்சர்களை தலைவர்களாக, இருக்கிறதிலே மோசமானவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பங்கள் அதிகமாக போனால், குழப்பங்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகம் குர்ஆனை ஓதுங்கள். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னோர்களின் வரலாறுகளை படியுங்கள். முன்னால் சென்ற நபிமார்களின் வரலாறுகளை படியுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளை படியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரலாறுகளை வாசிக்க சொல்லுகிறான். வரலாறுகளை நீங்கள் வாசித்தால் உங்கள் உள்ளங்கள் பலப்பெறும் என்று சொன்னார்கள். உள்ளத்தின் ஈமான் பிரகாசமாகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே, இதற்கு முன்னால் வந்த ரசூல்மார்களை பற்றி நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிறான். ரசூலை பற்றி சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொல்லுகிறான். நாயகமே, முன்னால் உண்டான நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாறுகளின் செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம், கேளுங்கள் என்று சொல்லுகிறான். எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம்?